சென்னை தேனாம்பேட்டை அருகே டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் வளாகத்தில் ரயில் நிலைய சுவரில் கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையத்தின் மேலே உள்ள மின்தூக்கி பக்கவாட்டு சுவரில் நள்ளிரவில் அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. இதில் காரில் பயணம் செய்த 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் காரை ஓட்டி வந்தவர் குடிபோதையில் இருந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணையில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கிஷன்ராஜ் 26 வயது அவருக்கு மற்றும் அவரது நண்பர்கள் நேஷக் பிரபாகர், ஷேக் ஹசன் 26 வயது, மொத்தம் 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் குடிபோதையில் கார் ஓட்டியதால் விபத்து நிகழ்ந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக கிஷன்ராஜ் மீது குடிபோதையில் வாகனத்தை ஓட்டுதல், அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. விபத்தை ஏற்படுத்திய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விபத்தில் பயணம் செய்தவர்களுடைய உடனும் போலீசார் விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.